ஆமா எதுக்கு தலைவரே? பார்ப்போர் மனம் பரவசப்படுவதற்கா? இல்லவே இல்லப்பா. எல்லா பள்ளிகளிலும் கை தந்துருக்கா? இல்ல. பரிதளிக்கப்பட்டது மாட்ட வந்து கொஞ்ச நேரம் இருப்பதற்கா? சொல்லுங்க தலைவரே, எதற்காக இது வீச? கேளுங்க. நீ துடிப்பான எதுக்கு? கேள்வி கேட்கலாம் தோணும். முக்கியமா இந்த வாழ்வு கட்டுக்கப்பட்ட வாழ்வு துணியை அது நூற்றுக்கு நூறு உண்மை. அந்த வாழ்விற்கு பலவிதமா மாறான வாழ்வு இருக்கு, தலைமறைவான வாழ்வு இருக்கு, கட்டான வாழ்வு இருக்கு, பொய்யாடுற வாழ்வு இருக்கு, அர்த்தமில்லாத வாழ்வு இருக்குது. ஒரு வாழ்வு நித்திய வாழ்வு, நிலையான வாழ்வு. என்ன தெரியுமா? எதிர்காலமே இருக்கு. நம்ம ஒரு போன்ற இருந்தாக்கா இறைச்சபையாக புரிதலா என்னத்தனை சொல்லுவீங்க? இந்த வாழ்வ வயசு அனுபவிக்க துடிக்கிற வயசு இதுல புது வாழ்வு, நிலை வாழ்வு, தூய வாழ்வு சொல்லுவீங்க. ஒண்ணுமே புரியல. ஆனா அவசரப்படாத வெட்டியா பேசி காலத்தை ஓட்டி நேரத்தை வீணடிச்சு வேதத்தை மறந்து பெற்றோரை ஏமாற்றி கல்வியை காணாமல் போகிறத புது வாழ்வே வாழ்வதற்கு தெரியுமா? தூய வாழ்வு வாழ்ந்து ஒருவனே இந்திய ஜனநாயகன் யாரென்றா தம்பிகளா நீங்க மக்கள் எல்லாம் சொற்கல அந்த கோயில எடுத்துக்கிட்டு இமையானது எவ்வளவு புரிஞ்சுக்கிட்டு நடந்தீங்கன்னா நீங்களும் தூய வாழ்வு வாழலாம். சரி, இந்த தண்ணி என்ன செய்யலாம் தெரியுமா? வீட்டுக்கு போய் வேதத்தை தேடுங்க, செல்போனை பூட்டுங்கயா, வாசிங்க, யோசிங்க. சரி, இப்ப இந்த தானியில இந்த யோகாவுக்கு வருமா? பாபிலோன் ராஜாவன் சிறைப்பிடிக்கிற தானியே வேதத்தை நேசித்தான், வாசித்தான். பாபிலோன் ராஜாவுக்கு கொடுப்பதற்காக உணவு, உடை, கலாச்சாரத்தில் பயிற்றுவிக்கப்பட்டான். தானியலோ நாட்டு உணவுக்கும் பழக்கங்களை தானே அடிமைப்படுத்தி என்பதற்காக வேண்டவே வேண்டாம் தீர்மானம் எடுத்து தனக்கு நியமிக்கப்பட்ட பிரதானிகளின் கடமை தயவாக வேண்டினார். எப்படி வேண்டினார்? தப்பு பண்ணிட்டான் தலைவா, தானியல் தப்பு பண்ணிட்டானே. ஆமாலே, ராஜாவின் போதனம்னா சும்மாவா? ஆறு, மாறு, பாரு, நெய்கள் குடிபடிக்கலாமே. ஆசுரசத்தை கண்டாலே நாலு வெற்றி வருது. போதனையிலே உங்க துண்டையில கத்திய வைக்கணும். அப்படி நான் சொல்லப்பா சல்லமும் நினைக்கிறார் நீதிமொழிகளில் அது பானமும் போதனை பிரியமும் கருத்து கொண்டு வரும். இப்ப கேளுங்க,
பிரதானியின் தலைவரிடம் தானியல் வேண்டியதை ராஜாவின் போஜனமும் சாத்திரமோ ஏழாத்தை நமக்கு தகுதியாகுமோ ராஜாவின் போஜனமும் சாத்திரமோ ஏழாத்தை நமக்கு தகுதியாகுமோ சத்தியாக காக்கையும் தண்ணீர் போதுமையா 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 10 நாள் வரைக்கும் தோல்வி பாரோ 10 நாள் வரைக்கும் தோல்வி பாரோ ஆண்டவரின் நல்லமையா தினநடைவோ ஆண்டவரின் நல்லமையா தினநடைவோ அதனப்பா ஆட்சியுடைய வேண்டாம் பரிசுத்த வல்லற்போதுகள் காரியத்தை பார்த்து இப்ப நான் அழைச்சிருக்கிறே தம்பி இன்னைக்கு அரிய பெரிய பாடம் இருக்கு இந்த தானியரிடம் தானியரின் தூய வாழ்வினால் தேவன் அவருக்கு கொடுத்ததோ அளவில்லா ஆசீர்வாதம் அங்கே தேவந்தவனுக்கோ ராஜாவின் கொழுமண்டபத்தில் ராஜ மரியாதை தீர்க்கதரிசியான இந்த தானியேல் இருக்காத இருவரே இல்லை மட்டுமல்லாமல் பாபிலோன் தேசத்திலே முக்கிய 3 பிரதானிகளில் ஒருவனானா ஐயோ தலைவரே இது தெரியாம நான் இவ்வளவு நாள் வாழ்ந்து வந்துட்டேன் இந்த உலக வாழ்க்கை நானே திரும்பி கூட பார்க்க மாட்டேன் தலைவரே தம்பிகளா நல்ல அறிக்கை பண்ணீங்க எல்லாம் நடந்து போச்சு சரிதா, இன்னொரு கடமை இருக்கு உங்களுக்கு என்ன தெரியுமா கிறிஸ்தவ வாழ்விலும் நடப்பிலும் நம்மளை போன்று இவங்களை போன்று தூய வாழ்வால என்னதான் தலைவர் தீர்மானம் எடுக்கணும் சரியா சொன்னப்பா இளையவரே திருச்சபையின் தூண்களே உங்களது தூய வாழ்வுதான் தம்பி. கல்வி ஞானம் இருந்தால்தான் திருச்சபையின் ஆதிக்கம் பதவியிலே என்பதே தூய்மையான வாழ்வின் அவலம் ஆம் அந்நிய நாட்டு கலாச்சாரத்தின் தாக்கத்தினால் அவிழ்ந்திடாது அரசு வளர்க்காது திராட்சை சிதைந்துவிடக் கூடாது என்று வாழ்ந்து உயர்ந்து அன்பின் தானியம் நம்மை போன்ற வாடிக்கொண்டார் இன்று இத்தகைய இளையோர் தூய்மையான வாழ்வு திருச்சபைக்கு தேவை இளையோரை சந்திப்போமா முடிச்சிருவோம் மங்களம் சுபமையா உமானே மாலா மங்களம் சுபமையா உமானே மாலா அன்புடனே மங்களம் சுபமையா